அவ்வளவு வேலை, ஆற்றலின் உச்சம். அந்த தன்னலமின் அனைவரும் ஏற்கும் சிறிய சந்திப்பில் நகையோடு பேசல், வணக்கம் மலை போல வளர்ந்த உணர்வு கலந்தது. எல்லா பணி மையத்தில் நாம் வாழும் வேளையில் ஒரு சிறிய தொலைபேசி அழைப்பும் அந்த நாள் கண்டு கொண்டது. அந்த அழகான தருணம் எங்கோ ஒரு கடைசி சபை முடிந்தவுடன் உணவிற்கு ஏற்ற வழி. உணவு என்பது குழப்பத்தை மடிக்க, அனையோடும் சந்திக்க உதவிய நண்பர்களின் சிரிப்பு. எந்த ஒரு இடத்தில் மனதளவுகள் ஒருங்கிணைந்த சோம்பல் கூட அவை சலனங்களை மறைத்தது. பணியாளர்களின் நட்பு, அழகான நேரங்கள், அலர்ந்த சந்தோஷம் அந்த உணவிலும் கலந்து ஒரு பனி போல் அந்த சமையல் வாசனை கலந்ததற்கும் கூட்டமிட்டதற்கு. அந்த பொழுதுகள் அழகான பகல் ராகம், தொலைந்த நிமிடங்கள் நாம் கொண்டாட்டம் செய்தது. முற்றிலும் சிரிப்பில் பணியாளர் செல்வம், மிகவும் அற்புதமாக, அனைவரும் குழப்பம் காணாது. சிறந்த நேரம் இது, அனைவரும் உணர்ந்தது. சிறிய சந்திப்பு அனைவரின் மனதில் நிலைத்து. அவ்வளவு அமைதி. நிகழ்ச்சிகள் அனைத்தும் அந்த மனம் நிறைந்த சந்தோஷத்தின் அத்தியாயம். நாம் கொண்டாடும் சிறந்த ஒற்றுமை பரிமாணம் பலமாக, அதிக அழகாக காணப்படுகிறது. முற்றிலும் நேரங்களில் அந்த சிரிப்பின் இடையே ஒரு சகோதரத்தின் இடை அனைவரும் நிச்சயம் உடையான். என் மனதில் மலர்ந்தது அந்த சந்திப்பு நொடி. கடவுளின் வரம் போல நாம் உணர்ந்த அந்த சுகாதாரம். சிறிய உணவின் பின்னணியில் அந்த சந்தோஷத்தின் கலந்ததை, எல்லாவற்றும் கலந்து ஒரே குடும்பமாக பிரகாசம். இவ்வளவு நேரம் முதற்கட்டத்தின் ஒளி, பணியில் உள்ள அன்பு எங்கள் மனதில் எப்போதும் நிலைத்து. ஒரே சந்திப்பு, அதிகமான மகிழ்ச்சி, நாம் அனைவரும் சேர்ந்து அந்த இனிய அத்தியாயம். இறைவா, வழி செய்வாயா? கணினியை சார்ந்து வாழும் இந்த இயந்திர ஓட்டத்தில் கருணை என்னும் பெயரால் அன்பு செய்யும் ஒரு நட்பு கூட்டம். நண்பன் என்னும் விதியை உடைத்து எறிந்து அண்ணன் என்னும் உறவு தந்த பாசமிகு பந்தம். நண்பி என்னும் பாச பிணைப்பை அவிழ்த்து போட்டு தம்பி என்னும் உறவு தந்த என் அன்பு அக்கா. என் விடுமுறை நாளிலும் என்னை சிந்திக்க செய்தாய். என் மெல்லிய பொன் சிரிப்பிற்கு நீ ஒரு காரணமானாய். இங்கு எதிர்பார்ப்பும் உள்நோக்கமும் கொண்ட பேச்சு, இங்கு எதிர்பார்ப்பும் உள்நோக்கமும் கொண்ட பேச்சு, அங்கு மனதை மட்டும் கொண்டு மலர்ந்த நீ என் உயிர் மூச்சு. ஏனென்று கேட்க ஆளில்லை இங்கு, ஏனென்று கேட்க ஆளில்லை இங்கு, கேட்காமல் உதவி செய்ய நீ அங்கு. கஷ்டம் என்று கண்டு நான் விலகி சென்றேனே, இஷ்டம் கொண்ட நீ என் பக்கம் நின்றாயே. கேலி கிண்டலாக பேசி சிரித்து மகிழ்ந்தாலும் பிறர் மனம் புண்பட பேச துணிய மாட்டோம். வேஷம் கொண்ட பாசம் விஷத்தை விட மோசம், வேஷம் கொண்ட பாசம் விஷத்தை விட மோசம். நீதானே என் சுவாசம், எதற்கு ஈடு உன் நேசம். யாரிடம் சொல்ல என்று அலைந்து திரிந்தேனே, என்னோடு சேர்ந்து சிரித்து உறவாட நீ பிறந்தாயே. சோர்ந்து போய் தனிமையில் வாடினேன் நான், சோர்ந்து போய் தனிமையில் வாடினேன் நான். சாய்ந்து இளைப்பாற தோள் கொடுத்தது நீதான். மதத்தால் வேறுபட்டாலும்
நாங்கள் எங்கள் குணத்தால் வேரூன்றி நின்றோம். நன்றி சொல்ல வார்த்தை இல்லை இறைவா, எங்கள் உறவு நிலைக்க வழி செய்வாயா இறைவா, வழி செய்வாயா. அந்த சந்தோஷத்தின் கலந்ததை எல்லாவற்றுக்கும் கலந்து ஒரே குடும்பமாக. Thank you for watching the video, guys. Do not forget to like, share and subscribe.